ஹாய். இன்றைக்கி வந்து டிஷ் என்ன தெரியுமா? சாம்பாரெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போயிடுச்சு. அதனால் தொகையல் சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து தொட்டுட்டு உப்புமாக்கு அந்த மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்லாம். நாங்கள்லாம் சாப்பாட்டுக்கே நெய் போட்டுன்னு சாப்பிட்டுட்டு அப்பளம் தொட்டுப்போம். இல்லைன்னா சைட் டிஷ் ஏதாச்சும் வந்து லெமன், இன்னும் சொல்லப்போனால் லெமன் உப்பு நிம்மக்காய் అంటాం కదా! ஊறுகாய், லெமன் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி அதையே தொட்டுட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டில் கலந்துக்கிட்டு. பசங்களுக்கு டிஷ்ஷாகவும் நீங்கள் கலந்து கொடுத்து அனுப்பலாம். அதுக்கு அவங்களுக்கு பசங்களுக்குன்னும்போது உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள், துவரம் பருப்பு. இப்போ வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி 1 சொல்லி கொடுத்தா 3 சொல்லி கொடுத்தா மாதிரின்னு சொல்லுவேன். இப்போ இது துவரம் பருப்பு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து உளுத்தம் பருப்பும் பண்ணலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பும் பண்ணலாம். இதை பாருங்கள், துவரம் பருப்பு, காஞ்ச மிளகா காரத்துக்கு நல்லா எண்ணெய் விட்டு கம கம கமன்னு வாசனை வர்ற வரைக்கும் பெருங்காயத்தூள் போட்டு வறுத்துடணும். அதுக்கப்புறமா திட்டமாக புளி ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். தண்ணியாக பண்ணாமல் சட்னி மாதிரி கெட்டியாக பண்ணிக்கிட்டோன்னா இதுக்கு தாளிக்கிற வேலையோ வேறு ஏதாச்சும் மசாலாவோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சாப்பாட்டில் இன்னும் ஆறிப்போன சாப்பாட்டில் போட்டணுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், உப்புமாக்கு தொட்டுக்கலாம். டிஷ்ஷு வந்து பண்ணி பாருங்கள். இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு வறுத்துருங்க. அவ்வளோதான்ப்பா. இந்த ஐட்டம்ஸ் மட்டும் போதும். இதை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.